வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே வருகை நல் வரவாகும் தவமுனிகே வருகை நல் வரவாகும் தவமுனிகே அகம எழுந்து போற்றுகின்றோம் தவமுனிகே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே திகழும் உங்கள் வடிவம் காணவே எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையின் பெருமை கொள்ளவே களிவடிவாய் திகழும் உங்கள் வடிவம் காணவே எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையின் பெருமை கொள்ளவே கற்றறிந்தீர் காவியத்தில் உம்மை காணும் பாகியம் அதை நான் அடைந்தேன் மேன்மை காணவே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே மகன் நாரதரே மகன் நாரதரே எங்கள் அனைவருக்கும் வெள்ளாசி தர வேண்டும் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வெள்ளாண்டு வளர்க. நல்லாரை காண்பதும் என்று நினைக்க நல்லார் சொல் கேட்பதும் என்று நல்லார் குணங்கள் உரைப்பதும் என்று அவரோடு இணங்கி இருப்பதும் என்று என்பது முதுமொழி. அந்த முதுமொழி கிழங்க வந்தவுடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு இடத்தில் எனது சார்பாக சிறிய வாழ்த்து என்றால் நன்மகளே செந்தமிழ் மகளே நன்மகளே செந்தமிழ் மகளே நாரதன் இந்த நாரதன் ஆசி தந்தேன் நாவினிகத்தேன் மொழிக பேசுகிற நன்மகளே செந்தமிழ் மகளே நாரதன் ஆசி தந்தேன் உன் புகழ் சிவனாலே ஓங்கும் மயனாலே உன் புகழ் சிவனாலே ஓங்கும் மயனாலே கந்த கணபதியாலே நீ புயல ஊர் புகழ வாழ்த்துகிற நன்மகளே செந்தமிழ் மகளே நாரதன் ஆசி தந்தேன் ஆசி தந்தேன் ஆசி தந்தேன். பெண்களுக்குள்ள குணங்களாகிய அச்சம் மடம் நானும் உயிர்ப்பு என்ற அத்தனை குணங்களும் ஒருங்கமைய விட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி பாசம் உபசரித்த உன்னை வாழ்க வெள்ளாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவிலிருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரமா வருதான்னு பார்க்கலாமா? கேளுங்க சுவாமி. தெரிஞ்ச வரைக்கும் பதில சொல்ல தெரியலன்னா உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு விழி கற்கண்டு மொழி மாதே மண்டு விழி கற்கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடது சொல் ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி நாடுமலை நாடு என்பார் பூமி கண்டமலரிந்து முகமாதே கண்டமலையில்து முகமாதே தந்தை தாய் பெயர் சொல்லும் இப்போதே தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தாய் நங்கை மோகினே என்பார் சுவாமி தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊர் சிற்றூர் தந்தையின் பேர் நம்பித்தலைவன் தாயின் பெயர் கங்கை மோகினி உனது பெயர் வள்ளி கையிலே கவன் பேசுவது தமிழ் வணங்குவது முருகப்பெருமானி விரட்டுவது பறவை எதற்காக திணையை கொய்யவர் என்ன திணை கருந்தனை செந்தனை கருந்தனை யாருக்கு செந்தனை யாருக்கு கருந்தனை எங்களுக்கு செந்தனை முருகப்பெருமான் ஏன் செந்தனை முருகனுக்கு அது குளிர்ச்சியானது அதனால முருகப்பெருமானுக்கு அதை படைக்கிறோம் சுவாமி. வேதங்கள் எத்தனை 4 சாஸ்திரங்கள் 6 புராணங்கள் 18 ஆகமங்கள் 28 தத்துவங்கள் 96 கலைகள் 64 இதிகாசம் 2 என்னென்ன ராமாயண மகாபாரதம் ராமாயணத்தை யார் எழுதியது எந்த மொழியில
முதல்ல யார் எழுதி? முதல்ல எழுதுன வால்மீகி என்று சொல்லக்கூடியவர் எழுதினார். முதல்ல எழுதியது வால்மீகி என்று சொல்ல. வால்மீகிங்கிறது அவருடைய பேரா? வால்மீகிங்கிறது பேரு கிடையாது. இயற்பெயர் அதுவா? இல்ல. சரி, வால்மீகிங்கிற பேர் எதுக்கு வந்துச்சு? உடல் முழுக்க புற்று வளர்ந்தது, புற்றுக்கு மறுபேர் வால்மீகம், அதனால அவருக்கு பேர் வால்மீகி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. புற்றுக்குள்ளே பார்த்தா தனக்கு மேலாக புற்று வளர்ந்ததனால வால்மீகின்னு பேரு. அப்ப அவருக்கு இயற்பெயர் ஒன்று இருக்கணும்ல? ஆமா. என்ன பேரு? ராமாயணத்தை எழுதுனது நிலை கேட்டீங்களா? மகாபாரதத்தை எழுதுனது யாரு சுவாமி? எந்த மொழியில? ஓஹோ, என்ன ஓகானா? சரி, ஆரம்பத்தில் எழுதுனது யாரு? வியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினார். யாரு சொல்ல? வியாசர் சொல்ல. வியாசர்னு அவருக்கு ஏன் பேர் வந்துச்சு? வேதங்களை வகுத்தார், அதனால வேத வியாசர்னு பேர். வேதம் என்றால் மறை, வியாசர் என்றால் பிரிப்பது, அதனால அவருக்கு பேர் வேத வியாசர்னு பேர் வந்துச்சு. ஆமா. அப்ப அவருக்கு பிறக்கும் பொழுது ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, வச்சாங்களே, அது என்ன பேரு சுவாமி? இதானே எகத்தாளங்கிறது. இல்ல, இது எகத்தாள இல்ல. வள்ளியம்மை, கேட்டீங்க, அதுக்கு நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுங்க சுவாமி? நான் கேள்வி கேட்பேன், என் கேள்விக்கு பதில் சொல்லி ஆமா சாமி, சரிங்க சாமி அப்படின்னு என்னுடைய பேச்சுக்கு ஆமாம் போட்டு போறது மட்டும்தான் உங்க வேலை, சரியா? அதை விட்டுவிட்டு திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்கறது, கேள்வி கேட்டு இவர்கிட்ட பேசி நம்ம பேர் வாங்கிட்டு போயிடலான்ற அந்த எண்ணம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா விட்டுறணும், சரியா? நீங்க வந்தமா பேசிக்கிட்டு இருக்கேன், பேச விட்டு பிறகு பேசணும். வந்தமா அவர் கேட்கறதுக்கு தெரிஞ்சா பதில சொன்னோமா, தெரியலைன்னா தெரியலை சாமின்னு சொல்லிட்டு வாயை பொத்திட்டு ஒரு ஓரமாக நின்னோமா அப்படின்னு போயிடணும், சரியா? கேட்டா கேள்வி பதில் சொல்லணும்னு படிங்க. அதை விட்டுப்படி நீ என்ன திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்குற? நீங்க என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துல கேட்கும் போதே உங்ககிட்ட விவரம் மட்டும்தாமா நான் கேட்பேன், திருப்பி நீ என்கிட்ட கேட்காத, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும், திருப்பி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது அப்படி நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா திருப்பி நான் கேட்காம இருந்திருப்பேன். இழுத்து கொடுத்தானா பல்லெல்லாம் ஊந்து வருது. என்ன உங்க வாயை தெரியும், பேச விட்டு பேசணும். நீங்க பேசுற வரைக்கும் பேசாம நின்னா, இடையில பேச வந்தே நீங்க பேச விட்டு பேசணும்னு ஒதுங்கி நின்னா இல்லையா? நான் கேள்வி கேட்டா நீ மட்டும்தான் பதில் சொல்லணும் அப்படின்னா உங்க வாயை பார்த்துட்டு போறதுக்கு நான் ஒன்றும் வர கிடையாது, என்ன சரிங்களா? சரி, திருப்பி நானும் கேட்பேன், அதுக்கும் நீங்க பதில் சொல்லணும். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில சொல்லலைன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. கேட்கறேன், வாய்க்கால கட்ட கழுதை அது போக்கால விட்டு திருப்பறனா அப்படிதான் திருப்பணும். சனிய முடிச்ச நேரம் கிளற போய் முழுகுச்சுன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சரிவா, போட்டின்னு ஒன்று வந்துடும். முதல்ல அதுதான் ஆரோக்கியமானதா இருக்கணும் எப்பவுமே. சும்மா ஏதோ வெட்டி சவுடாது அது எனக்கு பிடிக்காது. அப்படி பழக்கம் நமக்கு எப்பவுமே கிடையாது. முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்டங்கிறக்கா திருப்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாச்சு. ஆமா, வால்மீகின்னு என் பேர் வந்துச்சு, புற்று இருந்ததுனால. ஆமா, இயற்பேர் ஒன்று இருக்கணும்ல? ஆமா, இருக்கணும்ல. என்ன பேரு? அதைத்தான் நான் என்ன கேட்டேன்னா அதைத்தான் கேட்டேன், இதைத்தான் கேட்டேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல யார் கேள்வி கேட்டது? நீங்க தான் கேட்டீங்க. பதில சொல்லுமா? ஏன் முதல்ல கேட்ட அறிவாளிக்கு எது அழகு தெரியுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு பேசாம நிக்கிறது. அதே தான் சொல்றேன். தெரியலையா? நல்ல அறிவாளிக்கு பதில் சொல்றது ரொம்ப அழகு. கேள்விக்கு கேள்வி பதில் இருமா. ஒரு கேள்விக்கு கேள்வி பதில் கிடையாது. கேள்வி முதல்ல நான் கேட்டிருக்கேன். சரிங்க, வால்மீகிக்கு உண்மையான பேரு ரட்சகன் என்று சொல்லக்கூடியது உண்மையான பேரு. ஆமா, சொல்லுங்க வியாசருக்கு என்ன உண்மையான பேரு? கிருஷ்ணத்வயாயனார்ங்கிறது அவருடைய உண்மையான பேரு, சரியா? சரி, மகாபாரதத்தை முதல்ல எழுதியது யாரு? முதல்ல எழுதினது சமஸ்கிருத மொழியில. சமஸ்கிருதத்துல அது மகாபாரதத்தை வியாசர் சொல்ல விநாயக பெருமாள் எழுதினார்னு சொல்லிட்டேன். உடனே நம்ம அதுல இருந்து ஒரு கேள்வி, வியாசர்னா யார்? அவருக்கு கிருஷ்ணத்வயாயனார்னு பேரு. அதை தமிழாக்கம் செய்தவர் யாருமா? மகாபாரதத்தை கேட்குறீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூரார். வில்லிபுத்தூரார் தமிழாக்கம் பண்ணார்ல? வில்லிபுத்தூரார் தானே தமிழாக்கம் பண்ணார். ஆமா, அவருக்கு என்ன பேரு? வில்லிபுத்தூரார். பெங்களூராரு, ஒரத்த நாட்டாரு, மருங்காபுரியாரு, இப்படி இது மாதிரி வில்லிபுத்தூரார். பேரே வில்லிபுத்தூரார் தான். என்ன பண்ண மைக்க விட்டு பேசவா? இல்லை யதார்த்தமா சும்மா அந்த அம்மாட்ட கேட்டேன். வில்லிபுத்தூராருங்கிறதான் பேரு. ஏன் வில்லிபுத்தூரார்னு அவருக்கு பேரு? ஏன் வில்லிபுத்தூரார்னு அவருக்கு பேர் அப்படின்னா அவர் பிறந்த ஊரு சனியூர் அப்படிங்கிற ஊரு. நல்ல ஊரு. பேரை பத்தியெல்லாம் எப்படின்னு? சனியூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். ஸ்ரீவில்லிபுத்தூரோட அப்பா பெரியாழ்வாரோட மிகப்பெரிய பக்தர். பாருங்க, யாரோட பக்தர்? பெரியாழ்வாரோட பக்தர். யாருடைய பக்தர்? பெரியாழ்வாரோட பக்தர். ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள்ல பெரிய ஆழ்வார், வயதுல பெரியவர். முதல்ல அவர் தான் பெரிய ஆழ்வார். அதனால தானே அவர் பெரிய ஆழ்வார். ஆமா, அதனால தானே பெரிய ஆழ்வார். அவருக்கு இயற்பெயர் என்ன? கதை எனக்கு தெரியும். சரி, இருங்க. பெரியாழ்வாருடைய நினைவாக தாம் பிள்ளைக்கு பெரியாழ்வார்னு பேர் வைக்கணும்னு நினைச்சாரு.
எல்லாரும் பார்த்தாங்க பெரியாழ்வார்னு சொன்னா அவரை மரியாதை குறைச்சலா கூப்பிடுற மாதிரி ஆயிருமே பிற்காலத்துல. அதனால பெரியாழ்வார் பிறந்த ஊரு ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஊரு பேரை தாம்பளைக்கு பேராவே வச்சுட்டாரு. ஒரு ஊருடைய பேரு வில்லிபுத்தூரார்னு அப்படி வந்துருச்சு. இப்ப பெரியாழ்வார்னு சொன்னோம்ல, இத கேட்டா நான் சொல்லிடுவேன் பெரியாழ்வார் அப்படின்னு பேரு. ஆனா அவர் பெரியாழ்வார், பெரியவர்ங்கிறதுனால பெரியாழ்வார்னு பேரு. அப்ப இவருக்கு இயற்பேர் ஒண்ணு இருக்கணும்ல. என்ன பேர்? பெரியாழ்வார் ஒரு பொண்ணை எடுத்து வளர்த்தார்ல, அந்த பெண்ணுக்கு பேர் என்னங்க? ஆண்டாள். ஆண்டாள்னு ஏன் பேர் வந்துச்சு? ஆண்டாள்னு பேர் ஏன் வந்துச்சு? ஆண்டாள்னு பேர் ஏன் வந்துச்சுன்னா திருமாலையே ஆண்டாள், ரங்கநாதனையே ஆண்டாள், ஆண்டாள்னு பேர். அந்த அம்மாவுக்கு உண்மையான பேர் என்ன? என்னது? அந்த அம்மாவுக்கு உண்மையான பேர் என்னன்னு கேட்டேன். ஆண்டாள் நாச்சியார் தானே பேரு? இல்ல, அதான் நான் விளக்கம் சொல்லிட்டேன். ரங்கநாதனையே ஆண்டாள், அதனால அந்த அம்மாவுக்கு ஆண்டாள்னு பேரு. அப்ப அந்த அம்மாவுக்கு உண்மையான பேர் என்ன? நெத்தியில என்ன போட்டுருக்க? பட்டை போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்க? பட்டை. அடேங்கப்பா. இந்த பட்டைக்கு அதிபதி யாருமா? சிவபெருமான். இந்த சிவனுடைய அடியார்களை எல்லாம் குறிக்கல ஒரு புராணம். ஆமா. என்ன புராணம்? பெரிய புராணம். யார் எழுதியது? சேக்கிழார் எழுதினது. யார் எழுதியது? சேக்கிழார் எழுதினது. யார் எழுதியது? சேக்கிழார் எழுதினது. சேக்கிழாருக்கு இயற்பெயர் என்ன? சேக்கிழாருக்கு இயற்பெயரா? சரி, நாடு மொத்தம் எத்தனை வகையான நாடு சுவாமி? 4 பெரும் நாடுகள். பெரும் நாடு தான் நான் கேக்குறேன். சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு. சேர நாட்டுக்கு என்ன பெருமை? சேர நாட்டுக்கு வேலமுடைத்தின் பெருமை. பாண்டிய நாட்டுக்கு என்ன பெருமை? உடைத்தின் பெருமை. சோழ நாட்டுக்கு சோறுடைத்தின் பெருமை. சேர நாடு அப்படினா எந்த ஊரை குறிக்கும்? அது சேரலாம், இன்றைய கேரளம். கேரளம். ஆமா. பாண்டிய நாடுனா எந்த ஊரை குறிக்கும்? அது மதுரை எம்பதி. பாண்டிய நாடு. சோழ நாடுனா எதை குறிக்கும்? சோழ நாடுனா முதல்ல ஒவ்வொரு தலைநகர் இருந்துச்சு, உறையூர் இருந்துச்சு, காவிரி பூம்பட்டினம் இருந்துச்சு. அப்ப இப்ப தஞ்சாவூர். தஞ்சாவூர்னு சொன்னா தானே அது சோழ நாடுன்னு சொல்றோம். தஞ்சைக்கு என்ன சுவாமி பெருமை? தஞ்சைக்கு பெரிய கோயில் தான் பெருமை. பெரிய கோவில் தானே பெருமை. அந்த பெரிய கோவிலை கட்டினது யாரு? பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி. ராஜனுக்கெல்லாம் ராஜன், சோழ நாட்டாண்டு வந்தா, அதனால அவனுக்கு பேர் ராஜராஜ சோழன். அவனுக்கு உண்மையான பேர் என்ன? உன் பேர் என்னமா? வள்ளி. உன் பேர் என்ன? வள்ளி. சரி, இந்த பக்கத்துல இருந்து படிச்சாலும் ஒரே மாதிரி, அந்த பக்கம் இருந்து படிச்சாலும் ஒரே மாதிரி. இப்ப விகடகவின்னு எழுதணும்னு வைங்க, 2 பக்கத்துல இருந்து படிச்சாலும் எப்படி வரும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். விகடகவின்னு எழுதினாலும் சரி, தாத்தான்னு எழுதினாலும் சரி, பாப்பான்னு எழுதினாலும் சரி, இதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அதே மாதிரி வள்ளி உனக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுவோம்? யார்? வள்ளிக்கா? ஆமா. சரி, உங்க பேர் என்ன? என் பேர் நாரதர். நாரதர் தானே? ஆமா. உங்களுக்கும் இந்த பக்கத்திலே இருந்து படிச்சாலும் அதே மாதிரி பேர், அந்த பக்கத்துல இருந்து படிச்சாலும் அதே மாதிரி பேர். இப்ப சொன்னீங்களே விகட கவிஞங்க இருந்து படிச்சாலும் அதே மாதிரி, அதே மாதிரி நாரதர் உங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க அப்பா? இப்படி கேள்வியாவே கேட்டுக்கிட்டே போறதா? நீங்க எப்படி கேள்வியா கேட்டா அப்புறம் திருப்பி கேள்வியா தான் கேள்வி நான் கேட்டேன், திருப்பி நீ கேள்வி கேட்டதனால தான் மறுபடியும் நான் கேள்வி கேக்குறேன். பெரியாழ்வாருக்கு உண்மையான பேரு விஷ்ணு சித்தன் அப்படிங்கறது அவருடைய உண்மையான பேர். ஆமா. என்ன சித்தர்? விஷ்ணு சித்தர். அவர் வளர்த்தால ஒரு பெண்ணு, அவளுக்கு கோதைன்னு பேரு. கோதை ஆண்டாள் அப்படிங்கறதான் பேரு. சரியா? அடுத்து சேக்கிழாருக்கு உண்மையான பேரு அருண்மொழி தேவன் அப்படிங்கறது அவருடைய உண்மையான பேர். தெரிஞ்சு வச்சலாம் வல்லல. சேக்கிழாருக்கு உண்மையான பேர் என்ன? அருள்மொழி தேவன். அருள்மொழி தேவன் அப்படிதான் சொன்னீங்க. உங்க காதுல வேற மாதிரி விழுந்துருச்சு போல இருக்கு. அப்ப இவர் அருள்மொழி தேவன். இவருக்கு என்ன பேர் தெரியுமா? ராஜராஜ சோழ சக்கரவர்த்திக்கு அருண்மொழிவர்மன் பேர். இங்க தேவன், அங்க வர்மன். மன்னன் அர்த்தம். வந்துச்சா? சொல்லுங்க உங்களுக்கு பேரு? வள்ளி. உங்களுக்கு பேரு சொல்லுங்க. உனக்கு பேர் இருக்குல்ல? உங்களுக்கு பேரை சொல்லுங்க. நீங்க நாரதருக்கு ஒரு பேர் இருக்கு, விகட கவியில ஒரு பேர். நான் தாமா கேட்டேன் முத. இல்ல, நான் கேக்குறேன் இத்தனை கேள்விக்கு நீங்க கேட்டதெல்லாம் பதில சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். நான் மட்டும் பதில் சொல்லாம சும்மா வந்தேன். நானும் பதில் இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் மட்டும் சும்மா இருந்தேனா? பதில் சொல்லிருக்கேன்ல. எங்கயா புடிச்சீங்க? பேசு. பா தொல்லை தாங்க முடியல. வாங்குற சம்பளம் எல்லாம் நல்லா வாங்குறீல்ல, காசெல்லாம் நல்லா கேட்க தெரியுதுல. நான் சம்பளம் வாங்குறேன்னா, நான் இங்க இருந்து காரைக்குள்ள இருந்து பஸ்ல வந்தேன். நான் சம்பளம் கேட்கறேன்னா பரவாயில்ல. நீங்க இங்க இருந்து வண்டியில வந்துகிட்டு கேக்குறீங்க. நல்லா என்ன நல்லான்னா? ஊரு சோறு, வண்டி, சாப்பாடு. நீங்க சும்மா போறீங்க, நீங்க சம்பளம் வாங்கிட்டு தான போறீங்க. அதெல்லாம் நல்லா வக்கனையா கேட்க தெரியுதுல. பதில சொல்லு. பதில சொல்லுங்க. என்ன சும்மா நான் அப்புறம் வேற 6000 ரூபாய் சம்பளமா? ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது? நான் 6000 வாங்குறேன், 7000 வாங்குறேன். உனக்கு என்ன? என்னை விட 500 ரூபாய் கூட வாங்குறீங்களா? அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. அதை விட 500 ரூபாய் கூட வாங்கினா நான் பதில் சொல்லணும். ஆமா. அப்ப நீங்க கம்மியா வாங்கினா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரெண்டாவது பதில் சொல்லுவேன். உங்களோட குறைவா தானே சம்பளம் வாங்குறேன். வினாவின்னு பேரு. வினாவின்னு எழுதுங்க. எழுதி பார்த்தா பக்கத்துல இருந்து படிச்சாலும் அப்படிதான் வரும். வினாவின் தான் இருக்கும். அந்த பக்கத்துல இருந்து படிச்சாலும் வினாவின் தான் பேரு வருமா? அதே மாதிரி வள்ளிக்கும் அதே மாதிரி ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? அதுதான் தை சதை அப்படிங்கறதா வள்ளியோட பிறப்பின் பேர். இந்த பக்கத்துல இருந்து படிச்சாலும் அப்படிதான் இருக்கும், அந்த பக்கத்துல இருந்து படிச்சாலும் அதே மாதிரி தான்.
ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டது தஞ்சை பெருவுடையாருடைய ஆலயம். ஆமா சரியா? அவர் பிள்ளை ஒன்று கட்டினார்ல. ஆமா, முதலாம் ராஜேந்திர சோழன். என்ன கட்டினாரு? கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம்னு அந்த ஊருக்கு பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? கங்கை கொண்ட சோழபுரம்னா? ஆமா. சரி, ராஜராஜ சோழன் கட்டினார்ல கோவில். கோவிலுக்குள்ள இருக்கிற தெய்வம் என்ன தெய்வம்? சிவபெருமான் தான் இருக்காரு. சிவபெருமான் இருக்காரு. ஆமா. சிவபெருமானுக்குன்னு பஞ்சபூத ஸ்தலம் இருக்கு தெரியுமா? ஆமா இருக்கு. நீருக்கு திருவானைக்கா, நிலத்திற்கு காஞ்சிபுரம், காற்றுக்கு திருக்காளகஸ்தி, ஆகாயத்திற்கு சிதம்பரம், நெருப்புக்கு திருவண்ணாமலை. இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு பேர் வந்துச்சு. ஆமா இருக்குல்ல. நீருக்கு என்ன ஸ்தலம்னு சொன்னீங்க? நீருக்கு திருவானைக்கா. திருவானைக்கா. ஏன் நீருக்கு திருவானைக்கா அப்படின்னு பேர் வர்றது காரணம் என்ன? அடிச்சு மண்டையை திறந்து விட்டுருவேன். பொம்பளை பிள்ளை கூட பார்க்க மாட்டேன். கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும் முதல்ல. சரியா? ஒரு கேள்வி கேட்டிருக்கேன்லம்மா. நல்ல அறிவாளிக்கு எதுமா அழகு? நான் இந்த பக்கம் நிக்கிறேன். ஒரு நல்ல அறிவாளிக்கு எது அழகு? இந்த பக்கம் நிக்கிறீங்களா? அங்கிட்டு தான் நிப்பேன். இல்ல, அங்க கொஞ்சம் வாஸ்து நல்லா இருக்கிற மாதிரி அங்க என்ன கேள்வியா வருது உங்களுக்கு? இருக்கட்டும். அதனால நீங்க இந்த பக்கம் நின்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். பதில் சொல்லுங்க. கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? அதத்தான் நான் திருப்பி உங்கள்ட்ட என்ன கேட்டேன்னா திருவானைக்கான்னு. ஏன் திருப்பி தான் கேட்டேன்னு உனக்கே தெரியுதுல? ஒரு இது சொல்ல மாட்டீங்களே. நேரா அந்த புள்ள சொன்னுச்சு இந்த ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லேன்பா, அப்புறமா அந்த புள்ள பதில் சொல்லட்டும். இதே வசனத்தை தான் முதல்ல சொன்னேன். இவ்வளவு நேரம் நான் பதில் சொல்லிருக்கேன். உங்களுக்குள்ள பேரை மட்டும் நீங்க சொன்னா அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. அப்பா கூட நான் சொன்னதுக்கு அப்புறம் தான சொன்னீங்க. நான் தான் சொன்னேன் முதல்ல. வினாவின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தைசதையும். சரி சரி விடுங்க, பிரச்சனையை விடுங்க. பதில சொல்லுங்க. பதில சொல்லு. நீங்க சொல்லுங்க. இங்க பாருமா, அவ்வளவுதான் சொல்லுங்க. நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அப்பா நீங்க இருமா நீங்க ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் கேள்வி கேட்டிருக்கேன். யார் பதில் சொல்லணும்? அவங்க தான் சொல்லணும். அதானே முறை, அதான் நியாயம். அதானே நியாயம். பதில சொல்லிட்டு நம்ம என்ன கேள்வினாலும் என்னை அப்புறம் கேட்கறது அது வேற. நான் கேட்க வேணாம்னு சொல்லலை. இப்போ பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. அண்ணே இருங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீ ஒரு நியாயமான ஆளு. நீங்கள் இப்போ அவர் கேள்வி கேட்டார், கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டே வந்தேன். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்க, நான் திருப்பி சொல்கிறேங்கிறேன். சொல்லலைன்னா தான் பிரச்சனை. நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறேங்கிறேன். அப்போ அவர் சொல்லலாம்ல? அதான் முறை, அதானே நியாயம். எது நியாயம்? எது நியாயம்? அது நியாயம் இல்லை, நீங்கள் சொல்கிறதா நியாயம். நான் சொல்கிறதானே நியாயம். இந்த அம்மா கேள்வி கேட்டதுக்கு நானும் தான் பதில் சொல்லியிருக்கேன். பதில் சொல்லாமல் ஒன்றும் இல்லையே. இப்போ நான் சொன்னது நியாயம் இல்லையா? நீங்கள் சொல்கிறதா நியாயம். இப்போ நான் சொல்கிறது நியாயம் தான். நீங்கள் யார் பக்கம்? எதுதான் நியாயம்? யார் பக்கம் பேசுறீங்க? ரெண்டு பேரும் நாங்கள் ஒரு பக்கமாக உட்கார்ந்துருக்கோம். கங்கை கொண்ட சோழபுரம் திருவானைக்கான பேர் ஏன் வந்துச்சுன்னா? சரி சொல்லுங்க. நீ சொல்றியாமா? சரி சொல்லு, பரவாயில்ல. சரி சரி சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்க. அட சொல்லுமா, சும்மா இது என்ன கொடுமை? நான் சொல்ல வந்து நீங்க சொல்றீங்க. இல்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்கறக்கா நானும் சொல்ல வரேன். ஒன்றும் தப்பு இல்லை, நீ சொல்றதுனா தாராளமா சொல்லலாம். கங்கை கொண்ட சோழபுரம்னு ஏன் இப்போ அடிச்சு மட்டும் உங்களை உடைச்சிருவேன் நான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு? ஒண்ணு சொல்ல வந்தா சொல்ல விட்டுறணும். சரி நானே சொல்றேன், விடுமா. சரி சொல்லுங்க. சந்தோஷம். சரி நீயே சொல்லு. ரொம்ப சேட்டையா இல்லையா? உண்மையாவே நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லுங்க. என்னப்பு சொல்ல சொல்லிவிட்டு அப்புறம் நீ சொல்லு அப்படின்னு போனா என்ன அர்த்தம்? சரிம்மா சொல்லுங்கம்மா. வாங்க வந்து நிலை. யார் சொல்லணும்? ஒரு சின்ன பிள்ளை விவரம் தெரியாம கேட்டா அவர் பெரிய மனுஷன் தான் சொல்லணும். அப்படி சொல்லுங்கண்ணே. சரி, அப்ப மூத்துல ஒரு வார்த்தை அருமையா சொன்னீங்க. பெரிய மனுஷன் கேட்கறதுக்கு சின்ன பிள்ளை பதில் சொல்றது இல்ல. அது வீட்டுல மூத்த சொன்னா சின்ன பிள்ளை கேட்கணுமா இல்லையா? சொல்லுமா. நன்றி, வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. சொல்லியா? இந்த பக்கம் வந்துறீங்களா? இல்ல அங்கிட்டே சொல்லு. இல்ல நான் தான் நிக்கிறேன் கிட்ட. ஏன் இங்க வந்து நின்னா ஆகாது? நிக்க விடு. எப்பொழுதுமே ஆணுக்கு பெண்ணு வந்து வளப்புறம் தான் இருக்கும். அது மனைவி தான் இந்த பக்கம் இருக்கானே. இல்ல ஆனா இடப்பாகத்தையில கொடுத்தாரு சோன். என்னதுங்க? சரி அது அப்புறம் இருக்கட்டும். அந்த பிரச்சனை இருக்கட்டும். கங்கை கொண்ட சோழபுரம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ராஜேந்திர சோழன் வந்து கோவிலை கட்டிட்டார். கோவில் ஒன்று கட்டினா கும்பாபிஷேகம் நடத்தணும்ல. நம்ம ஊர்ல நடத்தினாங்களா? 12 வருஷம் கழிச்சா 12 வருஷம் கழிச்சு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினாங்களே. அது மாதிரி பொதுவா கோவிலை கட்டா ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவோம். அது மாதிரி கும்பாபிஷேகம் நடத்தணும்னா என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல இருக்க எல்லா நதி நீரை ஒண்ணு சேர்க்கணும். அதை கொண்டாந்து கும்பத்துல ஊத்தணும் இல்லையா? புனித நதிகள் இருந்து நீராட வேண்டும். நீராடி கொண்டு வந்து அதை என்ன பண்ணணும்? இந்த கலசத்துல கொண்டு வந்து ஊத்தணும். அப்பதானே தெய்வத்துக்கு அந்த சக்தி போய் சேரும். அப்ப என்ன பண்றாரு? ராஜேந்திர சோழன் வடநாட்டுக்கு போறாரு. இங்க இருக்கிற மன்னனை சந்திக்கிறாரு. மன்னனை சந்திச்சோடனே வடநாட்டுல ஓடக்கூடிய இந்த கங்கை நீர் எனக்கு வேணும், ஒரு கோவிலை கட்டிட்டேன், இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார்.
மண்ணை என்ன சொல்லணும், உன்னே சரி எடுத்துக்கங்கன்னு சொல்லணும். நீர் எடுத்துக்கிறதுல நீர்ல தான் அன்னைக்கும் பிரச்சனை, இன்னைக்கும் பிரச்சனை. இப்போ வரைக்கும் அதுதான் பிரச்சனையே. உன்னே எடுத்துக்கன்னு சொல்லணும். இல்லையா கொடுக்க முடியாதுன்னா சொல்லியிருக்கணும். என்ன சொல்லிட்டா, கொடுக்க முடியாது, நீ என் நாட்டுக்குள்ள வந்ததுக்காக எனக்கு வரி கட்டிட்டு போ அப்படிங்கிறார். உடனே ராஜேந்திர சோழனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா உனக்கு எவ்வளோ அங்கே கதையில் நொறுக்கி புடியா நொறுக்கி, ஐயோ என்ன பேச்சோட வச்சா ஏண்டாண்ணா கதையில தானங்க சொல்லியிருக்கேன். ராஜேந்திர சோழன் கோவப்பட்டாரு. ஏன்னா ஒன்னே தரேன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் கூட நான் போயிருப்பேன். ஆனா கொடுக்க முடியாது, நாட்டுக்குள்ள வந்ததுக்காகவே நீ கப்பம் கட்டிட்டு போகணும் அப்படின்னா இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? திமுரு மண்டகடா ஏண்டா உனக்கெல்லாம் இவ்வளவு அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? ராஜேந்திர சோழன் அந்த வட மன்னனை பார்த்து கேட்டாரு, பிருத்திவிராஜன். நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா நான் எனக்கு வந்து இங்கிட்டு பார்த்து பேசியே பழகிருச்சு. நான் இப்படித்தான் நிற்பேன். நில்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நேத்து இந்த பக்கம் தான் நின்னேன். இன்னைக்கு என்னது? நேத்து இந்த பக்கம் தானம்மா நின்னேன். நேத்து இந்த பக்கம் நிக்க வச்சிங்க, அதனால நின்னேன். ஆமா, அதனால அப்ப என்ன சொல்றாரு, இந்த மண்டகணத்தை ஒடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய நாட்டுக்கு வர்றாரு ராஜேந்திர சோழன். படைகள் எல்லாம் திரட்டி கொண்டு வடநாட்டுக்கு போறார். வடநாட்டுக்கு போய் அந்த மன்னனை ஜெயிச்சு அந்த மன்னனுடைய தலையிலேயே கங்கை நீரை கொண்டு வர வச்சு தான் கட்டின கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாரு ராஜேந்திர சோழன். பாருங்க, இப்ப நம்ம நாட்டுல ஓடக்கூடியது இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அருகாமையிலேயே தான் காவிரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, நம்ம நாட்டுல இருக்கிற நீரை எடுத்து அது பெருமை கிடையாது. எங்கேயோ ஒரு நாட்டுல இருந்து, வடநாட்டுல இருந்து தண்ணி அந்த மன்னன் தலையிலேயே கொண்டு வந்து கும்பாபிஷேகம், அது எவ்வளவு பெரிய பெருமை. மண்டக்கணமா பேசியவனுடைய தன் நாட்டுக்குள்ள வந்ததுக்காக கப்பம் கட்டிட்டு போன்னு சொன்னவன் தலையிலேயே நீரை எடுத்துக்கொண்டு வந்து அதை கும்பாபிஷேகம், எவ்வளவு பெரிய பெருமை பத்தியில. அதனாலதான் தான் கட்டின கோவிலுக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வச்சாராம். கங்கை கொண்டாராம், கங்கையை வென்றார். அப்படின்னா அன்றைக்கு பிருத்திவிராஜன்கிற மன்னனை வென்று அந்த நாட்டையும் தன் நகத்தையே சேர்த்து அப்ப அப்படிங்கிறதுனால கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஆலயத்திற்கு பேர். ஆமா, சரி, சிறப்பு. நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலினுடைய சிறப்பு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நம்ம நிறைய பெருமை இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே நிறைய சிவாலயங்கள் இருக்கு. அதற்கும் ஏகப்பட்ட பெருமை இருக்கு. அப்ப எதுவுமே வரலாறு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அடிப்படையை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சரி, இருக்கட்டும். எதுக்காக வந்தீங்க? அந்த திருவானைக்கா, திருவானைக்கா நீருக்குரிய ஸ்தலம் இந்த அங்க இருக்கு திருச்சியில. அது எங்களுக்கும் தெரியும். அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். 6000 ரூபாய் சம்பளம் தெண்டம் முடிஞ்சு, ஊர் வரி காசு சும்மா இல்லை. அதுமா ஒரு யானை, எத்தனை பேர், வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடு. அங்கே ஒரு யானை என்ன பண்ணும், எப்பொழுதுமே பூதகணங்களுடைய அது பெற்ற சாபம் கீழே வந்து யானையாக இருந்தது. கீழே வந்து சிவலிங்கத்தை பூஜிக்கும். தினமும் காவிரியில் போய் நீர் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய துதிக்கையாலே மேலே இருக்கக்கூடிய இப்போ ஆலயங்கள்ல இல்லை என்ன நல்ல சூடு சொல்கிறதுச்சா தண்ணி குடிக்கக்கூடாது. சூடு சொரணை வெக்கம் மான ரோஸ் நானும் தானே பேசிக்கிட்டேன். நான் குடிச்சேனா? சூடு குறையாது. நான் கொடுத்த தண்ணியை துப்புனா இப்போ பாரு. அது இங்கே வாங்க, என்ன பேசி அப்படியே அம்மா தக தெரிஞ்சுட்டா போய் தண்ணி குடிக்கிறாங்க. பெரிய பாவம். என்ன பாவம்? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு முடக்கு தண்ணி குடிச்சு பேசிட்டு இருக்கல. நான் கேட்குறேன், இதுக்கு கூட ஒருத்த கூட ஒரு மனசாட்சியோட இப்போ அந்த பொம்பளை பிள்ளை தண்ணி தானப்பா குடிச்சிச்சு, என்னப்பா பண்ணுச்சுன்னு ஒருத்த கூட கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் என் பக்கம் இருக்கிற ஆளுங்க எப்படி கேட்பாங்க பாருங்க. மேல இருந்து கீழே சிவலிங்கத்தின் மேல இலைகள்லாம் விழுன்னு சொல்லி ஒரு சிலந்தி வலைகளை கட்டி தூசியெல்லாம் விழாமல் தடுத்து வைக்குது. ஒரு யானை என்ன பண்ணும், நீரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சிலந்தி வலையெல்லாம் களைச்சி விட்டுட்டு தன்னுடைய துதிக்கையாலே அபிஷேகம் பண்ணும். நீரை எடுத்துக்கொண்டு வந்து இப்படியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா நம்ம வலை கட்டி வைக்கிறோம், ஆனால் அந்த யானை தரத்திரம் பிடிச்சது இப்படி வந்து நம்ம கட்டி வைக்கிறத உடச்சி விட்டுருது, அதெல்லாம் களைச்சி வச்சிருது. அதுக்கு இடையில ஒரு வார்த்தை வந்து சொன்னது இல்லை, சிலந்தியோட எண்ணம். அது சிலந்தியோட எண்ணம் எப்படி சொன்னுச்சு, இந்த தரத்திரம் பிடிச்ச யானை இப்படி வந்து நின்று இப்போ எல்லாத்தையும் களைச்சி விட்டுருது. விரல்ல வெண்டக்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சு விடுவேன் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், மணிக்கட்டோட வெட்டி எடுத்தே. ஆமா, அந்த அம்மா எப்போ வெட்டி எடுங்க அப்படின்னு சும்மா உட்காந்து அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன், களைச்சி விட்டு இப்படி சுத்தம் பண்ணுறேங்கிற பேரில் நம்முடைய வழிபாடை தடை செய்து நம்ம ஒரு எண்ணத்தோட சலந்தி வலையை கட்டி மேலே இறைவன் மேலே தூசிகள் இலையெல்லாம் விழாமல் தடுக்கிறோம். ஆனால் இது வந்து தடுத்து விட்டு போயிடுது, அதையும் களைச்சி வச்சிருது. அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ணிருச்சு, இந்த யானையினுடைய துதிக்கைக்குள்ளே சிலந்தி போயிடுச்சு. உள்ளே போனால் எவ்வளோ வேதனை, துதிக்கையை கீழேயே அடித்து இறந்து போச்சு. உள்ளே போன சிலந்தியும் இறந்துருச்சு, யானையும் இறந்து போச்சு. 2 பேருமே பக்தி தான் செய்தார்கள். சிவன் மீது 2 பேருமே பக்தி செய்தார்கள்.
அந்த சிலந்தி தான் பிற்காலத்துல யாராக பிறந்தது தெரியுமா? செங்கச்சோழனாக பிறந்தார். கமலாவதி தாயாருக்கு அந்த செங்கச்சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் தான் திருவானைக்கா. அன்றைய எண்ணம் பாருங்க, நம்ம சிலந்தி வலை கட்டி இறைவனுக்கு மேல தூசி விழாமல் செய்தப்ப அதை தடுத்தது எது அப்படின்னா யானை. இந்த யானை உள்ளே வர முடியாத அளவிற்கு ஆலயத்துடைய வாயில அடைக்கணும் அப்படின்னு சொல்லி யானையே வர முடியாது. அப்படி ஒரு ஆலயத்தை உருவாக்கியது திருவானைக்கா. திரு ஆனைக்கா அப்படிங்கிறதா திருவானைக்கா அப்படிங்கிற ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலங்களிலே நெருப்பிற்குரிய, அதாவது மன்னிக்கணும், நீருக்குரிய ஸ்தலம் திருவானைக்கா. சரியா? யாரால கட்டப்பட்டது? செங்கச்சோழனால் கட்டப்பட்டது. அது மாதிரி ஏகப்பட்ட ஆலயங்களை கட்டினார். பாபநாசத்துல 108 சிவலிங்கங்களை ஒரு ஆலயத்துக்குள்ள வச்சு எல்லா ஆலயத்திலயுமே வாசற்படியே குறுக்கியே தான் வச்சாரு. யானை உள்ள வரக்கூடாது. இல்லம்மா, யானை மேல ஏறி போக முடியாத அளவுக்கே கீழே படிக்கட்டு அமைச்சிருப்பாரு. அப்படிதான் இருக்கு ஆலயம். சரி, எதுக்காக வந்திருக்கீங்க? காவலுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. குழந்தை இருக்கா? என்னம்மா என்ன கேள்வி கேக்குறீங்க? பொம்பளை பிள்ளைகிட்ட, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படி கேள்வி கேட்கலாமா? என்ன கேட்டேன்? தப்பா ஒண்ணும் கேட்கலையே. என்ன தப்பா கேள்வி கேட்டதை கவனிச்சிக்கல. யாருமா குழந்தை பெத்துக்கலாமான்னு கேட்டாதான் கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டாரு. இல்லேன்னு பாருமா. அப்புறம் குழந்தை இருக்கனா கல்யாணம் ஆகலைங்கிற இப்படி குழந்தை வரும். தப்பா புரிஞ்சுக்கிறேன். என்ன குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாதான் தப்பு. குழந்தை இருக்கான்னு கேட்டா தப்பு இல்ல. கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் ஆகாம எப்படி குழந்தை பெத்துக்க முடியும்? ஏன் கல்யாணம் ஆகலாம் குழந்தை பிறக்காதா? ஏன் கொடுமையா இருக்கு? கல்யாணம் ஆகாம குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேரை தப்பா சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி புரிஞ்சுக்காதீங்க. திருமணமாயி குழந்தை பிறந்தா அது முறைப்படியான குழந்தை. பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? குந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா. ஆமா, குந்தி போஜனால வளர்க்கப்பட்ட குந்தி போஜன்கிற மன்னனால வளர்க்கப்பட்ட பிள்ளை குந்தி. இந்த குந்திய துர்வாசருங்கிற முனிவர் போய் சந்திச்சாரு. குழந்தை பிறந்துச்சா? ஆமா. பாத்தீங்களா? தாசராசனுடைய வளர்ப்பு மகள் மச்சகந்தி. ஆமா. மச்சகந்திய பராசரங்கிற முனிவர் போய் சந்திச்சாரு. குழந்தை பிறந்துச்சா? குழந்தை பிறந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், இவங்க குந்தியும் வளர்ப்பு மகள் தான், மச்சகந்தியும் வளர்ப்பு மகள் தான், வள்ளி நீயும் வளர்ப்பு மகள் தான். குந்திட்ட சந்திக்கிறதுக்கா துர்வாசர் போனாரு, மச்சகந்தியை சந்திக்கிறதுக்கா பராசரர் போனாரு. வள்ளி உன்னைய சந்திக்கிறதுக்கா நான் வந்திருக்கேன். அங்க போய் துர்வாசர் சந்திச்சதுனால குந்திக்கு குழந்தை பிறந்துச்சு. மச்சகந்திய பராசரங்கிற முனிவர் போய் சந்திச்சதுனால மச்சகந்திக்கு குழந்தை பிறந்துச்சு. வள்ளிய நாரதர்ங்கிற முனிவர் நான் சந்திச்சிருக்கிறதுனால எனக்கு என்ன தலைக்கரகமா நான் தூக்கி சுமந்துக்கிட்டு தெரியணும்னு நான் வீட்டுக்கு போறேன். சந்திச்சதுனால என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா என்ன நடக்கும்? உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? கல்யாணம்னா மாப்பிள்ளை வேணுமே. கல்யாணத்துக்கு உனக்கு குழந்தை பிறக்கும். நான் பாத்திருக்கேன்ல மாப்பிள்ளை. அவரால. மாப்பிள்ளை யாரு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. துதிப்போர்க்கு வல்வினை போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தானை அமரம் புரிந்த குமரனடி குறி முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரு சக்தி சரவண முத்தி கொருவித்து குருவரல் என்ன போதும் முக்கப்பரமர்க்கு சுருதிக்கு முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முமர்க்கத்தமரர் அடிவேனே தலைவத்தை கனைதோடு ஒற்றை கெளிவத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்டத்தில் இரவாக பச்சற்கிரதத்தை கடவிய வச்சை புயல் வச்சு தகுவரு வச்ச தொழு ரட்சி தருவதும் ஒரு நாளே ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பயிர விதி கொற்க நடிக்க கழுகொடு கழுதாடு திக்கு பரிகட்ட பயிரவருக்கு தொகுதக்கு தொகுதகு சித்திர பவரிக்கு திரிகலக என்ன போத
பரகொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகுவன குத்தி புதை முக்கு பிடிகன முதுகை பட்ட முனரை வெட்டி பழகிட்டு குளகிரி குத்தப்பட ஒத்த பரவல பெருமகாலே அவர்தான் புருஷன். யாரா? திருப்புகழுக்கு எதிர்ப்புகள் இல்லை. முருகப்பெருமானுடைய பெருமை எடுத்து சொன்னீங்க. அவர் தான் புருஷன். இது முருகன் தான் புருஷன். அவர் தான் புருஷன். அவரை தவிர வேற யார வேணாலும் சொல்லுங்க. அள்ளு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவன் நீ தொழகிருப்பாய் செவிப்படுத்து சொல்லும் என் வார்த்தைகளிடம் பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே பொய்யான தவறு வேடும் புரிந்து வந்தவரே பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரை பூமியில் போல் சொற்கள் புகழும் நாரதர் கைவரிசை செல்லாது போ உனக்காக வேணாம் சொன்னேன் போகையில் தட்சிணமே உனக்காக மனக்கவலை கொள்ளாதே நான் இடத்தியல்புதான் சொல்லுறன் வார்த்தை கேளமா எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் திரைப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரிசை செல்லாது வேறொருவரும் இல்லை வேதினை எனும் சொந்தம் ஆறுமுகனை சென்றடை வயவம் ஆனந்தம் சொல்லும் என் வார்த்தை கேளமா கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ ஓட்டாம சொல்ல வந்து உமக்கென்ன அக்கறை கைவரிசை செல்லாது போ கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் இல்லை ஏட்டி சீமாட்டி உன்னை காட்டி மன முடிப்பேன் சொல்லும் என் வார்த்தை கேளமா அறிவில்லாம் அடைச்சிருமே இன்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கு வந்த கந்தமணி வேலைக்கும் திருமணம் செய்து என் அண்ணால் கண்டு மகிழ்வேன் இது சத்தியம். போங்க சாமி தனியா இருக்க பொம்பளை பிள்ளைகிட்ட போய் ஒம்பளுக்கிட்டு கேட்க பக்கம் நேரில் பார்த்தீங்களா அண்ணன் தம்பி 7 பேர் எரும மாடு மாதிரி இருக்கான் முடிஞ்சா இப்போ என் தங்கச்சிட்ட பேசு சாமி இல்லை சும்மா பேசிட்டு இருந்தேன் நீங்கள் போயிட்டு வாங்க சாமி உங்களையா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கேன் முடிஞ்சா இப்போ என் தங்கச்சிட்ட பேச்சு பாருங்க என்னடா அப்புறம் சொல்றது அவர் நேரம் ஊருக்கே போயிருப்பாரு கீழே எதுவும் கேட்கல இல்ல எதுக்கு மணியன் இவ்வளவு கத்துனாரு எனக்கு தெரியலையே அது தங்கச்சி தனியா இருக்க பொம்பளை பிள்ளை போய் அம்பளத்துக்கு இருக்கா அப்பலாங்கிறேன் இவ்வளவு நேரம் நின்று கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்பெல்லாம் ஒரு ஆள் இல்லைங்க அவர் கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சு கதையவே முடிச்சுட்டு போயிட்டாரு இப்போ வந்து எதுக்கு கத்துற டீ சாப்பிட போயிட்டாருன்னு பார்த்தேன் பிடிக்கல டீ குடிக்க போயிட்டாரா எங்களுக்கும் பிடிக்கல ஏன்னா என்னைய பிடிக்கலையா ஐயோ உங்களை போய் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா அதானே பார்த்தேன் சூப்பர் பிகர் நீங்க டேய் நீ உண்மையிலே எனக்கு அண்ணனா என்னடா வேணும் நீனு முடியறக்குள்ள கல்யாணம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணுமா இல்லையா